இன்னைக்கு சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸுங்க. அந்த மாஸ்டர் பீஸை வந்து கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திச்சிருக்கவே வேண்டாம். எப்பவுமே நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாய் வெளிய வார்த்தையாக வரும். அப்படி மனசில் நினைக்கிறதெல்லாம் நம்ம எல்லா சந்தர்ப்பத்திலையும் சொல்லிட முடியுமான்னா சொல்லிட முடியாது. சில சமயத்தில் சொல்லிடுவோம் நம்ம வந்து நடந்திருக்கு எனக்கு அந்த மாதிரி. அப்படி மனசில் நினைக்கிற எல்லாத்தையும் இதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஒரு ஃபில்டர் வச்சு வாய் வரைக்கும் வந்துடும். அப்படியே மடக்கி நிப்பாட்டிட்டோம்னா பல பிரச்சனைகள் நமக்கு விடுதலை கொடுக்கணும். பிரச்சனையை சந்திச்சிருக்கே வேண்டாம். அப்ப இந்த பழக்கம் வாய் வரைக்கும் வந்துடும். அதை வெளியே சொல்லாம தடுத்து நிறுத்தக்கூடிய பழக்கம் நமக்கு அப்படியே காலப்போக்கில் என்ன ஆகும்னா இந்த மூளை ட்ரெயின் ஆகும். என்ன ட்ரெயின் ஆகும்னா எதை வெளியில சொல்லணுமோ அதை மட்டும்தான் நினைக்கும் எண்ணும் அந்த மனத்தை நம்ம அந்த மூளை கொடுக்கும். அப்ப நம்ம அது ஒரு உயர்ந்த மனநிலை. நாம் வெளியில் சொல்லக்கூடியதை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோன்ற ஒரு மனநிலை கொண்டோம்னா அதுதான் உயர்ந்த மனநிலை. பிரச்சனைகளே இருக்காது. ஒரு அரசன், ஒரு ஜென் கதை இது. ஒரு துறவிட்டு போய் நான் வந்து ஒரு உயர்ந்த மனநிலை அடையணும்னு அந்த அரசன் கேட்கிறான். அப்போ உன் மனம் பக்குவப்பட வேண்டும் என்று இந்த துறவி ஜென் துறவி சொல்றாரு. மனம் பக்குவப்படுவது என்றால் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த அந்த ரூம்ல மூலையில வேலையாளத்தை கிளீன் பண்றான். அது தூசி வந்து அரசன் மேல படுது. உடனே அரசன் கோவமா, உங்க வேலையாளுக்கு அறிவே கிடையாதா, நம்ம முக்கியமா பேசிட்டு இருக்கோம், இந்த மாதிரி தூசி வந்து மேல படுத்து பாருங்க. துறவி ஒண்ணுமே சொல்லலையா, உனக்குள் பல மிருகங்கள் இருக்கின்றன, நீ போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு அப்படிங்கிறாரு. போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி வரலாம். அதே கேள்வி, அதே ரூம்ல உட்காந்து பேசுறாங்க. அதே வேலையாள் வந்து பக்கத்து ரூம்ல அடுத்த ரூம்ல ஏதோ கொண்டு போறான். கொண்டு போது அந்த பொருட்கள்லாம் கீழே விழுது, சிந்திடுது. டம சத்தம். முட்டாளே, அறிவு இல்லையா உனக்கு, ஏன் இப்படி நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது எங்களை தொல்லை பண்ற டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அரசன் சவுண்ட் விடும். உடனே துறவி ஒண்ணுமே சொல்லலை. உனக்குள் நாய்கள் இருக்கின்றன, நீ போயிட்டு 2 வருஷம் கழிச்சுவா அப்படிங்கிறாரு. 2 வருஷம் கழிச்சு அதே மாதிரி அரசன் வரான். அதே கேள்வி, அதே. அப்ப அந்த வேலையால் வந்து இந்த அரசன் ரொம்ப கோபமா இருப்பான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அப்படியே பதத்தோடையும் பயத்தோடையும் நடுங்கிக்கிட்டே டீ கொண்டு வந்து வைக்கும் போது கொஞ்சம் சிந்திடுது. அரசனோட அந்த உடையில ஆடையில பற்று. ஏன் அரசனை கண்டவுடன் பதட்டம், பயப்படாது, பரவாயில்ல, போயிட்டு இன்னொரு டீ எடுத்துட்டு வா அப்படின்னு அரசன் கொஞ்சம் நிதானமா சொல். உடனே அந்த ஜென்துறவி, இனிமேல் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க ஒன்றுமே இல்லை, நீ அந்த பக்குவப்பட்ட மணலை அடைந்து விட்டாய், போய் ராஜ்யத்தை பாரு அப்படின்னு அந்த ஜென் துறவி அனுப்பி வைக்கிறார். இந்த வாய் மூலமாக என்ன சொல்லணுமோ அதை மட்டுமே சொல்றது, அந்த ஃபில்டர், அந்த பழக்கம் வந்துச்சுன்னா நம் மூளையும் ட்ரெயின் ஆயிரும். இதை சொல்லக்கூடாதோ அதை எண்ணாத ஒரு மனநிலை, அது உயர்ந்த மனநிலை. அந்த மனநிலை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இந்த பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன். வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மனநிலை அடையும் போது பிரச்சனைகளை சந்திக்க மாட்டீங்க. மன நிம்மதி, மன அமைதி எல்லாம் கிடைக்கும். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.